எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை த்ரிஷா இருக்காங்கல்ல, என்னுடைய ஒட்டுமொத்த சினிமா கேரியரையுமே ஒரே பாட்டில் சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோகத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம். வேற எதுவும் இல்லைங்க, இந்த முத்தமழை சாங் தான். இதோடைய வீடியோ சாங்கை வெளியிட்டாங்க. முதல்ல டி வெர்ஷனில் வெளியிட்டாங்க. அதை பார்க்கும்போது த்ரிஷா பாடுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கூட சிங்காகவே இல்லை. என்னடா இது கன்றாவியாக கொடுமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. மொரவர் அந்த வாய்ஸ் வந்துட்டு த்ரிஷாவுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. சரி, அதுக்கப்புறமா அது சின்மை வாய்ஸில் போட்டதுக்கப்புறமா இன்னொரு குறையை கண்டுபிடிக்கிறீங்க நம்ம ஆளுங்க. அதாவது அந்த பாட்டு ரொம்ப ஆழமானதாக இருக்குது, அதில் வர வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. ஆனால் த்ரிஷாவுடைய ஃபேஸில் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை, கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன் வரவே இல்லை. எல்லாத்துக்கும் சும்மா தலையாட்டிட்டு கையாட்டிட்டு முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்குது. த்ரிஷாவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல பேர் தற்போது கழுவி ஊற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து 2-3 டான்ஸாவது ஆடி இருக்கலாம், அதுவும் ஆடலை. எல்லாரும் வந்துட்டு அந்த பாட்டை ஏன் படத்தில் வைக்கலை அப்படின்னு கேட்ட கேள்விக்காக வேக வேகமாக போய் ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து அதில் வந்து த்ரிஷாவை நடிக்க வச்சு அந்த பாட்டை வந்து சிங் பண்ணி விட்டாமா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆனாங்க, மட்டை அப்படின்ற பாட்டு. ஸோ வின்டேஜ் த்ரிஷாவை பார்க்க முடிஞ்சுது. இந்த விஷயம் த்ரிஷாவில் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அவங்களுக்கு அந்த பாட்டு. ஆனால் இந்த ஒரே பாட்டில் த்ரிஷாவுக்கு சுத்தமாக எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியல, அவங்களால டான்ஸ் ஆடவே முடியல, அவங்க சாதாரணமாக பார்த்தாவே முறைக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏன் த்ரிஷா வந்துட்டு குறைஞ்சது ஒரு 4-5 படமாகவே வந்துட்டு இப்படி தப்பான கேரக்டரையும் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கால் கேர்ளாக நடிக்கிறாங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு விபச்சார விடுதலை இருக்காமல் நடிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தப்பான கேரக்டரை ஏன் தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க த்ரிஷா? ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அவங்கள தேடி வருதா, இல்லை இவங்க அந்த கேரக்டர் தேடி போதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் த்ரிஷா வந்துட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்களாம், ரொம்ப கடுப்பாகியிருக்காங்களாம். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரௌண்டிங்ஸ்லாம் தற்போது பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே இந்த முத்தமழை சாங் சம்மந்தமாக வந்துட்டு த்ரிஷா எந்த ஒரு வீடியோவுமே போடல, அதை பற்றி எங்கேயுமே வாய திறக்கல அப்படின்ற மாதிரி தற்போது சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.